ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோடோட தேர்ட் ப்ரோமோ எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க. தேர்ட் ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பேத்துக்கும் ஒரு பெரிய டவுட் அண்ட் கொஸ்டின் மார்க் வருது. போன வாரத்தோட ஹவுஸ் கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா. பட் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்ல ஃபுல் டைம் ரியோ தான் கேப்டன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. அஸ் அ கேப்டனா ரம்யா தான் டாஸ்கோட ரூல்ஸ் படிச்சிருக்கணும் அண்ட் கிளியரா ஹவுஸ் மேட்ச் எல்லா பேத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அண்ட் ஹவுஸ் மேட்ச் எல்லா பேத்துக்கும் ரூல்ஸ் புரியல அண்ட் டவுட்டா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லா பேரும் ரியோவை தான் கொஸ்டின் பண்ணாங்க. பட் கேப்டனான ரம்யாவை யாருமே கேட்கல. அண்ட் ரம்யா ரூல்ஸை கிளியர் பண்றதுக்கான எந்த எஃபர்ட்டுமே போடல. அண்ட் ரூல்ஸை சரியா சொன்னா ஆரி, ரியோ அண்ட் பாலாவையும் அகைன்ஸ்டா தான் பேசினாங்க. அண்ட் ஆரி ரம்யாட்ட டாஸ்கோட இஷ்யூஸ் பத்தி பேச ட்ரை பண்ணிருக்காரு. இதுக்கு ரம்யா, நான் இப்ப கேப்டன் கிடையாது, நான் டாஸ்க்ல இருக்கேன், சோ அதனால என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கமலும் ரம்யாட்ட சொல்றாரு, கேப்டன்ற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு, சோ நீங்க தான் அதை எடுத்து பண்ணிருக்கணும்ட்டு. அண்ட் ரம்யா இதுக்கு ரிப்ளைவா எனக்கே புரியலன்றாங்க. அண்ட் இதுக்கு கமல், நீங்க தான் தலைவரா இருக்கிறப்ப நீங்க தான் கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும்ன்றாரு. அண்ட் பாலாஜியும் அதுதான் சொன்னாரு, லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் கரெக்டா ரம்யா ஹேண்டில் பண்ணிருக்கலான்ட்டு. அண்ட் ஆடியன்ஸ் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் பார்க்கும்போது ரம்யா கேப்டன் மாதிரியே தெரியல, ரியோ தான் கேப்டன் மாதிரி தெரிஞ்சாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் பிளேம் ரம்யா மேல தான் வருது. கேப்டனா ஒழுங்கா டாஸ்க படிச்சு எல்லா பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா எல்லா பேரும் கரெக்டா விளையாண்டுருப்பாங்க. ரம்யா இதை எதையுமே பண்ணாம அண்ட் அர்ச்சனாவோட சேர்ந்து விளையாண்டனால தான் ஃபுல் டாஸ்க்கும் அப்படியே சொதப்பி இருக்கு.